கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புலர்காலை, ஒரு புதிய நாள், புதிய நம்பிக்கையோடு கடவுள் சமூகத்திலே கடந்து வரும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆச்சரியமான அவருடைய வழிநடத்துதலுக்கு எப்போதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் நாம். தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம்போல் நடத்திடுமே. அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, குயவன் கையிலே களிமண்ணை கொடுப்பது போல கொடுக்குறோமப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே வணைந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை வணைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே பிரார்த்தனை செய்கிறோம். வந்திருக்கிற மக்கள், வர இருக்கின்ற மக்கள் யாவரையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். ஆண்டவரே, முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற மக்கள், ஆண்டவரே எங்கிருந்தாலும் உமது பாதுகாப்பு இருக்கட்டும். அமைதி இல்லாத சூழ்நிலையிலே உலகம் தவிக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அமைதியோடு நிம்மதியோடு உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோம். கண்ணோக்கி பாரும். விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு, நன்றி செலுத்தும் உணர்வோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு. ஆச்சரியமாக ஆண்டவர் எனக்கு இறங்குகிறார் என்று நம்பிக்கையோடு வருகிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் தேற்றும், நம்பிக்கையூட்டும், வாழவையும் வழிநடத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உமது பாதம் பணிந்து இந்த காலை வேளையிலே மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். 26வது பாடலை நாம் பாடுவோம். 26வது பாடல். இன்றை தினம் உன் அருள் ஈகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன் அருள் ஈகுவாய். அன்று உதிரம் நரர் என்று சிந்தி மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன் அருள். போனராவில் என்னை கண் பார்த்தாய், பலவிதமாய் பொல்லா மோசங்களில் தற்காத்தாய். ஈன சாத்தான் எனையே இடர்க்குள்ளகப்படுத்தி ஊனம் எனக்கு செய்யா துருக்கமுடன் புறந்தாய். இன்றை தினம் உன் அருள். பாவ சோதனைகளை வென்று பேயுலகுடன் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்று ஜீவபாதையில் இன்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கனிந்து இன்றை தினம் உன் அருள் ஈகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன் அருள் ஈகுவாய். 32வது
சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடம். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணை பாடல்களை நீர் சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன் கிட்ட சேராத குதிரையை போலவும் புத்தி இல்லாத கோவேரி கழுதை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். நேர்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் விடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதாகாலம் இருக்கிறபடி. அமரும். ஏசாயா 55 8 முதல் 11 வசனங்களை வாசித்து கேட்போம். ஏசாயா 55 8 முதல் 11 வசனங்கள். ஏசாயா அதிகாரம் 55 வசனங்கள் 8 முதல் 11 வரை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்களை எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கான நற்செய்தி பாகம் மத்தேயு 12ஆம் அதிகாரம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை. நீங்கள் மரத்தை நல்லதாக்குங்கள், அப்பொழுது அதன் கனியும் நல்லதாகும். மரத்தை கெட்டதாக்குங்கள், அப்பொழுது அதன் கனியும் கெட்டதாகும். மரம் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவர்களை பேசுவது எப்படி? இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ குற்றமற்றவன் என்று தீர்க்கப்படுவதும் உன் வார்த்தையினே ஆதாரம். நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதும் முன் வார்த்தைகளினாலே தான் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணமுள்ள அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தியும் பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் இரண்டு மறுத்தடக்கப்படப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசல் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் அழைந்து வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை, பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலே தியானிப்பதற்கு எடுத்த வேதபாகம் சற்று முன்பு வாசித்த மத்தேயு நற்செய்தி நூல் 36ஆம் வசனம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, மௌனம் என்பது ஒரு மொழி. அதை புரிந்து கொள்ளுகிற தன்மைதான் ஆண்டவரே மனிதர்களுக்கு இல்லை.
ஆண்டவரே, மகத்துவமான உமது வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு போதிக்கிற விஷயங்களை நாங்கள் சரியாய் உள்வாங்கி பலன் தருகிற பிள்ளைகளாக நடக்க ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சைலண்ட், அமைதியாக இருங்க. டீச்சர் வர கொஞ்சம் லேட்டானா இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பீங்களா கிளாஸில்? அப்படிங்கிற வார்த்தை கேட்டு பழக்கப்பட்ட வார்த்தை நமக்கு. இங்கே பாரு, காலையிலே வீடு அமைதியாக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வாயை மூடு. உங்கள் அம்மா வாயை மூட சொல்லுங்கள் முதல்ல. ஏன்ட்ட ஏன் சொல்கிறீங்க? அங்கே சொல்ல மாட்டீங்களா? இதுவும் நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தை. இப்போ பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவனை தலைக்கு மேலே தூக்கி இது மேலே கீழே சத்தம் போட்டுட்டு குதிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா பையனை மாதிரி தானே அவனும் படிக்கிறான். மார்க்கு குறைஞ்சிட்டுனா நம்மளை மாதிரி தான் நம்ம பிள்ளை படிப்பான். அதுக்கு ஏன் கத்திட்டுருக்க? பிள்ளையை கண்டிக்கும் போது நீ குறுக்க வராத. குடும்பங்களிலே, பள்ளிகளிலே, வேலை பார்க்குற இடத்திலே, பொது ஸ்தலத்திலே இப்படிப்பட்ட சம்பாஷணைகள் எல்லாம் அனுபவித்து கடந்து வந்திருக்கிறோம் நம்ம. பிரியமானவர்களே, சென்னை எக்மோரில் போய் இறங்கினீங்கன்னா சலன்னு சத்தமாக இருக்கும், அமைதியாக இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சத்தமாக இருக்கும். 13.1 மில்லியன் மக்கள் அங்கே சென்னையில் இருக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். தண்ணீர், குடி தண்ணீர், சுகாதாரம் எல்லாத்துக்கும் எல்லாம் நகர்ப்புறம் அங்கே தான் போகிறாங்க. ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு நாளில் 5-6 லட்சம் பேர் வந்து போகிறாங்க. பரபரப்பு, கூட்டம், நெரிசல், சம்பாஷணை, பேச்சுக்கள் இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாதவை. தூத்துக்குடியில் காலையில் திரேஸ்புரத்தில் போய் மீன் வாங்கலான்னு கடற்கரை போகிறோம். ஐயோ, பெரிய கூட்டமாக இருக்கும், சந்தக்காடு மாதிரி சத்தமாக இருக்கும். அமைதியாக அங்கே எதுவுமே பார்க்க முடியாது. அமைதியான இடம் ஆராதனை நடக்காத ஆலயங்கள். ஆலயம்தான் அமைதியான இடம், மனதிற்கு இனம் புரியாத அமைதியும் சந்தோஷத்தை தருகிற இடம். பிரியமானவர்களை, எவ்வளவு ஒரு நாளுக்கு நம்ம பேசுகிறோம் பார்த்துக்கோங்க. வீட்டில், வெளியே, சொசைட்டியில் எவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறோம். நம்முடைய பேச்சிலே ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் கடவுள். ஒரு வார்த்தை ஒருவனை வாழ வைக்கும், ஒரு வார்த்தை ஒருவனை அழிக்கும். Two kind of criticism எல்லா இடத்துலையும் இருக்கும். 2 விதமான விமர்சனம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒன்று என்னமா? ஒன்று என்ன? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். சண்டை கிளாஸ் எடுக்கிறியா? வெரி குட். நல்லா எடுக்கணுமா? பிள்ளைகளுக்கு போதிக்கிறது, அது வருங்காலம் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குறது, அது நல்லது. இன்னொரு கிரிட்டிசிசம் என்னது? டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நீ சண்டை கிளாஸ் எடுக்கிறியாம்மா? எடுக்கிறீங்களா? அப்படிதானா? அது என்னது? டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். விளங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி. பெரும்பாலும் நம்மளுடைய பேச்சுகள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாகவே இருக்காது. பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க, நீங்களே யோசித்து பாருங்க. வாட் இஸ் டிஃபரண்ட் பிட்வீன் காட்ஸ் வேர்ட் அண்ட் ஹியூமன் வேர்ட்? இதான் இன்னைக்கு பொருள். மனிதன் பேசுகிற வார்த்தைகள் எப்படி சொல்றாரு பாருங்க. இது யாரும் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட். விரியன் பாம்பு குட்டிகளை அட்ரஸ் பண்றாரு பாருங்க. நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானதை உங்ககிட்ட இருந்து நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நலமானதை நான் உங்கள்கிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். பட் ஒன் திங்,
நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், அன்னைக்கு தெரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். பிரியமானவர்களே, யானையை அடக்கி கொண்டு வரான் பாரு. யானை அவன் சொன்னதை கேட்குதுமா? யானை பலம் தெரியுமில உங்களுக்கு? மிருகத்திலே பயங்கரமான மிருகம். கேரளாவில் பார்த்தா கண்ணீர் வந்துடும். பெரிய பெரிய தடி, மனுஷன் தொட்டு அப்படி நகர்த்த கூட முடியாத தடி. ஒரு இதை வச்சு குத்துவான். யானை அப்படியே அந்த தடி அப்படியே தூக்கி இதில் ஏற்றும். அதை பார்க்குற மனசு உள்ளவன் கண்ணீர் விட்டுருவான். அவ்வளோ பெரிய பணிகளை செய்யும். யானையை அடக்கி வச்சிருக்கான், மிருகத்தை அடக்கி வச்சிருக்கான். நிசார காரியமா? சிங்கம் புலி எல்லாம் வீட்டில் வளர்க்குறானுங்க வெளிநாட்டில். ஆச்சரியமா இருக்கு. எவ்வளோ பெரிய டேஞ்சர். எல்லா மிருகங்களையும் அடக்கி ஆளுகை செய்கிறான். ஆனா பைபிளில் இருக்கிறதான சொல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லலையே. யாக்கோபு 3 படியுமா, 6லேருந்து 2 வசனம் படித்தா கூட போதும். மறக்கக்கூடாது படிக்கிறது. அடுத்ததான் படிக்கணும் முக்கியம். உண்டு. பட் அதில் அண்டர்லைன் பண்ணிக்கோமா, அது மட்டும் போதும். நாவை அடக்க ஒரு மனிதனால முடியாது. சி பைபிளில் போட்டிருக்குமா? ஆனா அடக்க முடியாது. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? பேசுறதுல தெளிவாரு. அடக்காண்டா, ஆனா பேசுறதுல தெளிவாரு. நல்லதே பேசு, அடுத்தவனை வாழ வைக்கிறதுக்கு பேசு, அடுத்தவனை உயர்த்துறதுக்கு பேசு, அடுத்தவன வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பேசு, அடுத்தவனுடைய எதிர்காலத்துக்கு சிறப்பிப்பதற்காக பேசு. அடுத்தவனை அழிக்க பேசாதே, அடுத்தவனை விமர்சிக்காதே, அடுத்தவனை கீழ்த்தரமாக எண்ணுவதற்கு அல்ல உந்த நாக்கு. நீ அவனை முன்னேற்றுவதற்கு கன்ஸ்ட்ரக்டிவ் திங்ஸ். பட் we use our tongue always destructive things. விரியன் பாம்பு குட்டிகளே, உங்க வார்த்தை இல்ல, உங்ககிட்ட நல்ல வார்த்தை நான் எதிர்பார்க்க முடியுமா? உங்களை தெரியுமே. பட் ஒன் திங், பி கேர்ஃபுல். எவ்ரி வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஆன்சரபிள். அதான் கடவுள் எச்சரிக்கிறார். சரி, இது மனுஷனுடைய வார்த்தை. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா. எங்க இயல்பான குணம் அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ மைக்கு வச்சுட்டு வெளியே கூட சொல்லுங்கள், சத்தம் போட்டு. நாங்கள் எங்கள் இயல்பு எப்படியோ அப்படி தான் இருப்போம் இல்லையா? தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் சொல்லலை, இது ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுளுடைய வார்த்தை. அதை தான் நீங்கள் கேட்க வரீங்க. காலையிலே நேற்று பெங்களூர்லேருந்து ஒரு சபை தலைவர் நம்ம செய்தியெல்லாம் டெய்லி கேட்குறானா. ரொம்ப சிலாகிச்சு பேசி ஆண்டு விழாக்கு நன்கொடை, எங்கே பெங்களூர்லேருந்து ஆண்டு விழாக்கு நன்கொடை அனுப்பி வைக்கிறையா. உங்கள் 2 பேருடைய செய்தி எங்களுக்கு காலையில் விடிஞ்சவுடனே உட்காந்து அதை கேட்குறதில்ல எங்களுக்கு மனசில் எவ்வளோ ஆறுதல் இருக்கு. யாராக இருந்தாலும் படிப்பினை பாடங்கள் கடவுள் சன்னிதானத்திலிருந்து பெறுகிறோம். சரி, இது மனுஷனுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை எப்படி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவன் நம்பவே மாட்டேங்கிறான். அவன் பாபிலோன்லேருந்து திரும்பி வந்தாச்சு, நம்பவே மாட்டேங்கிறான். மழை, பனி, பனிக்கு ஒரு கிரியேட்டிவ் நேச்சர் அதில் இருக்குங்கிறத இந்த வசனத்தில் தான் நான் பார்க்குறேன். மாரியும் பனியும் பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கும். என் வார்த்தை வெறுமனே திரும்பாது.
we are using always empty words. But கடவுள் என்ன சொல்றாரு? என் வார்த்தை வெறுமனே திரும்பாது, யூஸ்ஃபுல், பயனுள்ள வார்த்தை. அது வெறுமனே திரும்பாது. கடவுளுடைய வார்த்தை சொல்லுறாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படிதானமா? 55 அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? நீங்கள் சமாதானமாய் போங்கள், மகிழ்ச்சியாய் போங்கள், என் வார்த்தையை நம்புங்க. ஏசாயா 3 பிரிச்சிருக்கு. 1 முதல் சொல்லிருங்க, 1 முதல் 39 வரை, 40லேருந்து 55 வரை, 55லேருந்து 66 வரை. 55 எண்டு பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து, சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன் சிறையிருப்பில் இருக்கும், அப்புறம் ஆறுதல் வெளியே வந்த பிறகு. வெளியே வந்துட்டு இருக்காங்க, நம்பிக்கை இல்லை. அந்த இடத்தெல்லாம் பார்த்து அப்படி நம்பிக்கை இல்லை. கடவுளுடைய வார்த்தை சொல்றது யாரு? கடவுளுடைய வார்த்தை. பிலீவ் மீ, சந்தோஷமா போ, சமாதானமா போ. கடவுளுடைய வார்த்தை கிரியை செய்யும், அது எம்டியா திரும்பாது. கடவுள் சொல்றாரு, பிரியமானவர்களே, வார்த்தையானவர் மாமிசமானார், கிருபையும் சத்தியம் உள்ளவராய் நம்மிடத்தில் தங்கினார். அவர் ஞானசானம் எடுத்தாரு. ஞானசானம் எடுத்தும் போது என்னமா சத்தம் வந்துச்சு வானத்திலிருந்து? இவரே நேசகுமாரன், அடுத்து இவர் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். செவி கொடுங்கள், அட்டென்ஷன், லிசன். கடவுளுடைய வார்த்தை இஸ்ரவேலுடைய ஆதாரமான கற்பனையான வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் 6 இருக்கு. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், உன் கடவுளிடத்திலே முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் நீ அன்பு கூற வேண்டும். கடவுளிடத்தில் அன்பு கூறுவது போல மனுஷனிடத்தில் அன்பு கூறு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலே கேள், அப்படிதானா? ஆனால் மூல பாஷையில் எப்படி? கிரீக்கில், அதில் ஹீப்ருவில், இங்கிலீஷ் பைபிளில் எப்படி தெரியுமா இருக்கு? இஸ்ரவேலே கேளல்ல, கேள் இஸ்ரவேலே, லிசன். கேள் இஸ்ரவேலே, இஸ்ரவேலே கேள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு வார்த்தைகள்ல. பாருங்க அன்பானவர்களே, இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வராண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும், அப்படிதானா? ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க அந்த வார்த்தை. கிரியேட்டிவ் வேர்ட்ஸ், வாழ்வு தரும் வார்த்தை. அந்த வார்த்தை பேசுது, அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, பொருள் இருக்குது, உருவாக்குது. நம்ம வார்த்தை மாதிரி அழிக்கிறதில்ல, உருவாக்குற வார்த்தை, உயிரூட்டமான வார்த்தை. அவர் என்ன என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படிதானமா? அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. கானா ஒரு கல்யாணத்தில் அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அவ்வளவுதான், அற்புதம் தான். ஆண்டவர் வார்த்தை அற்புதம் விளைய செய்கிற வார்த்தை. பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம், நமக்கு சமயம் இல்லை. இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு காலையில் படிப்பின என்ன சொல்லுகிறார் கடவுள்? இன்னைக்கு கோயிலுக்கு போனேன், எனக்கு என்ன படிப்பின, என்ன ஆண்டவர் போதித்தார், என்ன தந்தார் எனக்கு படிப்பினையாக? நாவை அடக்கணும், வார்த்தையை சரியாக பேசணும், புரிந்து பேசணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வீட்டிலனாலும் சரி, சில ஆளெல்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்கய்யா, ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, பைபிள் எடுத்து வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, அணி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. வீட்டு பக்கமெல்லாம் போயிட்டீங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, இங்கிலீஷில் பேசுகிறது தப்பா? நான் சொல்கிற இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியல. என்ன பைபிளில் ஒரே வாயினால் சொல்கிறார்ல, ஒரே வாயிலிருந்து வரலாமா? சபித்தலும் ஆசீர்வதிக்கப்படுதலும் தித்திப்பும் கசப்பும் எப்படி? சூசகமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். கடவுள் சொன்னபடி நம்ம நடக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூசகம், ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். சல்லடை தெரியும், அப்படிதானம்மா?
சல்லடை தெரியுமில்ல, சல்லடை, இந்த பில்டிங் கான்ட்ராக்ட், சல்லடை. சல்லடை என்ன செய்யும்? சல்லடை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அரிக்கிறதுக்கு. அவங்க டீச்சர் சொன்னாங்க கரெக்டாக, அரிக்கிறதுக்கு. அது அரிச்சிட்டு நல்லதெல்லாம் என்ன செய்யும்? கீழே விட்டுரும், கெட்டதெல்லாம் மேலே வச்சுக்கும். சல்லடை கெட்டதெல்லாம் மேலே வச்சுக்கும், தனக்குள்ளே வச்சுக்கும், நல்லதெல்லாம் விட்டுரும். முறம் இருக்குல்ல, சொலவு, அப்படி சொன்னால் தான் புரியும். சொலவு சொலவு வந்து என்ன செய்யும்? தேவையில்லாதெல்லாம் வெளியே வச்சுக்கிறோம், நல்லதை மட்டும் வச்சுக்கும். சல்லடை ஆப்போசிட், கெட்டதெல்லாம் வச்சுக்கும், நல்லதை விட்டுரும். இது நல்லதெல்லாம் வச்சுட்டு கெட்டதை விட்டுரும். நீங்கள் முறமாக இருக்கிறீங்களா, சல்லடையாக இருக்கிறீங்களா? நீங்க முறமா இருக்கிறீங்களா, சல்லடையா இருக்கீங்களா? முறமா இருந்தால் ஆண்டவர் சன்னிதானத்திலே முறைப்படி உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நீங்கள் சல்லடையாக இருப்பீர்களே ஆனால் கடவுளுடைய நியாய தீர்ப்பிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய வரும். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் யூ ஆர் ஆன்சரபிள். கர்த்தர் தாமே அவருக்கு பிரியமாக ஒரு வார்த்தை பிறப்பதற்கு முன்னால், ஆண்டவரே இதை சொல்லலாமா, இதை செய்யலாமா என்ற ஒரு புரிதலோடு வார்த்தையை சுருக்கமாக பேசி பெருக்கமான செயல்களில் ஆண்டவரை செயலிலே மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவரே பலன் தாரும் என்று கேட்போம். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். 569 இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலை நடுவே காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடியந்தேனே, தேடுகின்ற என்னெதிரே தெய்வத்தை காணேனே. பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. இயேசுவை நான் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? கண்ணீரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தே நான் திருமறை முன்பாக. விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாயென்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தரேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் பேசுவதை கேட்டோம், உம்மை கண்டு கொண்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது பலன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். வளைகுடா நாடுகளிலே அமைதி கெட்டு கிடக்கிறது சுவாமி. ஏதோ தூரத்திலே சண்டை நடக்கிறது என்று அல்ல, அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும்.
பொருளாதாரத்தை பாதிக்கும். பைய பைய காட்டு தீ எல்லா இடத்திலும் பரவும். ஆண்டவரே, பக்தியோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய சமூகத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். அமைதியை ஏற்படுத்தி தாரும் அப்பா. ஒருவருக்கொருவர் பகை, ஆண்டவரே, பகை நீங்கி அமைதி நிலவட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளை சிறப்பு நாளாக பார்க்கிற மக்கள் உண்டு. எங்கள் திருச்சபை மக்கள் உண்டு. ஆண்டவரே, பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. அருமையான அலெக்ஸ் சகோதரருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். உம்மை நேசிக்கிற மகன், உமது வார்த்தையை ஆண்டவரே ஆவலாய் தேடுகிற மகன், அவருடைய பிறந்த நாள் இன்று. சந்தோஷத்தையும் வேதனையையும் எப்போதும் ஊழியக்காரர்களோடு திருச்சபையாரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே உயர்ந்த பண்புள்ள மகன். அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி இதுவரை எல்லா காரியத்திலும் நடத்துகிற தேவன் அவருடைய பிறந்த நாளை ஆசீர்வதித்து அநேக பிறந்த நாட்களை காண கிருபை செய்யும். ஆண்டவரே, மெத்துசுலாவின் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவர் ஏழை மகனுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மருமகன் பேரப்பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கடல் கடந்து இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மருத்துவமனையில், பலவீனத்தில், கஷ்டத்தில், வலியில், வேதனையில் உழல்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்மை அல்லால் யாரிடத்திலே சொல்லுவோம், யாரிடத்திலே கேட்போம்? நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சமாதானத்தின் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்திருக்கிறவர்கள் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக மன நிறைவோடு இங்கிருந்து கடந்து செல்ல ஒரு கிருபை செய்யும். 102வது ஆண்டவரே ஆண்டு விழாவை கொண்டாட நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு இருந்து அதை வெற்றிகரமாக முடிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். கேட்க வந்த எல்லா நன்மைகளை தாரும். காலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நேசத்தகப்பனே, இந்த காலையிலே உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக மனநிறைவோடு திரும்பி செல்லட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே போல பூமி செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகள் மன்னிப்பது வாக்கடங்கனே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை திருஷ்டித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு முடிவுகளே. ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்று சதா காலம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை முழுமே பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென்.